நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் சரியா ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸுங்கிறாங்க. திஸ் பாலிசி இஸ் காம்ப்ரிஹென்சிவ் கவர் ஃபார் amateur sports person according their sportsing equipment, personal effect, legal liability and personal accident risk. If desired, if can also be extended to a named expended desired to it can be extended to a named member of the insured family, but it is not available to professional support person. The cover is generally for following sports or more: angling, badminton, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, உல்ஃபு, லோ டென்னிஸு, சீக்வன்ஸு அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்போர்ட்டிங் கன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இதில் ஏதாச்சும் ரிஸ்க் வந்தாக்கா என்ன பண்ணுறாங்க அதுக்கு உண்டான நஷ்ட ஈடை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு காப்பீட்டு திட்டம் தொழில்முறை அல்லாத விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களது விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்படும் சேதம், தனிப்பட்ட விளைவுகளை, சட்டப்பூர்வ பொறுப்பு மற்றும் தனிநபர் விபத்து போன்ற இடர்களுக்கு இழப்பீடு வழங்கும் விரிவான காப்பீட்டு திட்டம் ஆகும். சரியா காப்பீடு திட்டமான வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு இது மாதிரி சேதம் வந்து விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்படும் சேதம், தனிப்பட்ட விளைவுகள், சட்டப்பூர்வ பொறுப்பு, தனி விபத்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது இது வந்து கொடுக்குதுங்கிறாங்க. விரிவான காப்பீடு திட்டம் காப்பீடு பெறுநர் விரும்பினால் காப்பீடு பெறுநர் குடும்பத்திற்கு விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி அவர் வந்து இன்சூரர் வந்து என்ன பண்ண வந்து லைக் பண்ணாக்கா என்ன பண்ணிக்கலாம் இன்சூர்டு வந்து என்ன பண்ண அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன பண்ணால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். ஆனால் இக்காப்பீடு தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்காது. சரியான இது வந்து யாருக்கு வந்து கிடைக்காது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து என்ன ஆகுது இது நாட் அவைலபிள் டு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா ஆனால் இக்காப்பீடு தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் கிடைக்காது. பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, கோல்ஃபு, புல்தரை டென்னிஸு, ஸ்குவாஷு சரியா துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட இடர்களை காப்பீடு உள்ளடக்கி உள்ளது அப்படிங்கிறாங்க. அதேமாரி அமிர்தியா சென் சிக்ஸா யோஜனா அப்படிங்கிறாங்க. த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி offer to secure the education of dependent children under this policy if the assured parent, legal guardian goes through any bodily injury resulting solely and directly from accident due to external violent and visible means, and if such injury shall within 12 calendar month of its occurrence be the only direct cause of his here death of permanent total disablement, the insurer shall indemnify the insured student in respect of all covered expenses to be incurred from the date of occurrence of such accident till the expiry of policy or complication of the duration of covered course, whichever occur first, and such indemnity shall not exceed the sum assured as stated in the policy schedule அப்படிங்கிறாங்க. என்ன வந்து இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தியா சென் கல்வி திட்டம் பொது காப்பீட்டு நிறுவனங்கள் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்ய இவ்வகை காப்பீட்டு திட்டங்கள் வழங்குகின்றன. சரியா பொது காப்பீட்டு திட்டத்தில் குழந்தைகளோட கல்விக்காக என்ன பண்ணுறாங்க இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத்திட்டம் படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் அமிர்தியா சென் யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இதை வந்து கொடுக்குறாங்க. அதன்படி திட்டம் எடுக்கும் நாளிலிருந்து குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைகளின் பெற்றோர் அல்லது சட்டப்படியான பாதுகாவலர் விபத்து, கலவரம் போன்றவற்றை முழுமையாகவோ பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மரணமடைந்து விட்டாலோ அல்லது நிலையான ஊனமடைந்து விட்டாலோ காப்பீடு நிறுவனம் அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு அல்லது பாதுகாவலருக்கு இழப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து ஒப்பந்தம் முடியும் காலம் அல்லது காப்பீட்டு அளிக்கப்பட்ட ஆண்டு காலம் இதில் எது முன்னதாக வருகிறதோ அதுவரை ஈடு வழங்க வேண்டும். சரியா அப்போ குழந்தைகளின் பெற்றோர் சரியா திட்டம் எடுக்கிற நாள்லேருந்து குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைகளின் பெற்றோர் அல்லது சட்டப்படி பாதுகாவலர் விபத்து, கலவரம் போன்ற முழுமையாக இல்லாட்டி பகுதியாக என்ன பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டால், அப்படி இல்லைனாக்கா நிலையான ஊனமடைந்து விட்டால், அப்படி இல்லைன்னா காப்பீட்டு நிறுவனம் குழந்தையின் பெற்றோருக்கு அப்படி இல்லைனாக்கா என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா பாதுகாவலருக்கு இழப்பீடு ஏற்பட்ட காலத்துலேருந்து என்ன பண்ணணும் ஒப்பந்தம் முடியும் காலம் அல்லது காப்பீடு அளிக்கப்பட்ட காலம் சரி இவ்வளோ பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலம் வரைக்கும் எது வந்து முன்னதாக வந்து வருதோ அது வரைக்கும் என்ன பண்ண இண்டிமினிட்டி வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா
அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திட்ட ஆவணம் குறிப்பிடப்பட்ட தொகைக்கு மிகாமல் ஈட்டுறுதி அளிக்கப்படும். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திட்ட ஆவணம் குறிப்பிட்ட தொகைக்கு மிகாமல் ஈட்டுறுதி அளிக்கப்படும். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதே ராஜேஸ்வரி மகிழ்யா கல்யாண் பீமா யோஜனா அப்படிங்கிறாங்க. திஸ் பாலிசி envisages to provide relief to the family members of insured women in case of their death or disablement due to any kind of accident and or death and or disablement arising out of other factor incidentally to women only அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இக்காப்பீடு திட்டாவணம் மகளிருக்கு வழங்கப்படுகிறது. சரி, இந்த காப்பீடு திட்டாவணம் யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க வந்து கொடுக்குறாங்க. விபத்தின் காரணமாக மகளிருக்கு ஏற்படும் இறப்பு அல்லது செயலிழப்பினால் ஏற்படும் இழப்புக்காக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈட்டுறுதி வழங்கப்படும். சரி, இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பீடு திட்டாவணம் மகளிருக்கு உமனுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க திட்டாவணம் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு விபத்தின் காரணமாக மகளிருக்கு ஏற்படும் இறப்பு, மகளிர் வந்து இறந்துட்டாங்க, உமன் வந்து இறந்துட்டாங்க, அது செயலிழப்பு வந்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறனாக்கா அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க இதை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி டேர்ம் யூஸ்டு இன் இன்சூரன்ஸு. சரி, டேர்ம் இன்சூர்டு இன் இன்சூரன்ஸுங்கிறாங்க. நாமினேஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 39 ஆஃப் த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 நாமினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் appointing or nominating a person or person by the insured to receive the payment of the policy in the event of death அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காப்பீட்டு. சரியா, அதில் வந்துட்டு காப்பீட்டில் பயன்படுத்தப்படும் சொற்கள். ஃபஸ்ட்டு நாமினேஷன் என்னது நியமனம். காப்பீட்டு பெறுநர் திட்டாவணம் திட்டம் முடிவுறும் முன்னரே இடர் ஏற்பட்டு உயிர் இழக்கும் தருவாயில் திட்டாவண தொகை வேறு யாரிடம் கொடுப்பது என்ற சூழ்நிலை காப்பீட்டு சட்டம் 1938 பிரிவு 39 சில விதிமுறைகள் தெரிவிக்கிறது. சரியாப்பா, காப்பீட்டு பெறுநர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட காப்பீடு பெறுநர் திட்டாவணம் முடிவுறும் முன்னரே அவங்க வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இடர் வந்து ஏற்பட ரிஸ்க் வந்து இருந்தாக்கா திட்டாவண தொகையை வேறு யார்கிட்ட வந்து கொடுக்கறது எந்த சுச்சுவேஷன் வரும்போது அடுத்த காப்பீடு திட்டாவணம் 1938 பிரிவு 39 சில விதிமுறை தெரிவிக்கிறது. காப்பீட்டு பெறுநர் உயிருடன் இருக்கும்போது அவரிடம் உங்களை தவிர இத்தொகை வேறு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்வார். சரியா, அவர் வந்து உயிரோடு வந்து இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட வந்து கொடுக்குறதுங்கிறது என்ன பண்ணிக்குவாங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இதன்படி காப்பீடு பெறுநர் குறிப்பிட்ட நபர் நியமனம் பெற்றவர் நியமிக்கப்பட்டவர் என அழைக்கப்படுகிற நாமினி. சரியா, யார் வந்து அவர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கிறாங்களோ அவங்க பேர் என்ன கால்டு நாமினி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் காப்பீடு தொகையினை பெற தகுதியுடையவர் ஆகிறார். அதேமாதிரி இவருக்கு வந்து என்ன ஆயிடுது அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தகுதி வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி காப்பீடு திட்டாவணம் முதிர்வடையும் போது காப்பீட்டு தொகையினை காப்பீடு பெறுநரை பெற்றுக்கொள்வார். அதேமாதிரி அந்த திட்டாவணம் வந்து என்ன ஆயிடுச்சு அந்த பாலிசி வந்து எக்ஸ்பைரி வந்து ஆயிடுச்சுனாக்கா அதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து யார் வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காப்பீடு பெறுநர். சரியா, அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க அதை வந்து வாங்கிக்குவாங்க. சரியா, அதேமாரி சரண்டர் வேல்யூங்கிறாங்க. சரண்டர் வேல்யூனாக்கா விடுமதிப்பு. சரியா, சரண்டர் வேல்யூனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விடுமதிப்பு அப்படிங்கிறாங்க. த சரண்டர் வேல்யூ இஸ் த கேஸ் வேல்யூ ஆஃப் த பாலிசி விச் இஸ் பேபிள் டு policy holder if he decide to terminate the contract. This surrender value is usually obtained from the paid up value by applying a percentage factor. This percentage factor will vary according to the plan of assurance, the original term of the policy and the duration elapsed since the commencement of the policy. The surrender value signifies the amount of premium paid which the return to the policy holder at the time of surrendering the policy அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு விடுமதிப்பு என்பது காப்பீட்டு பெறுநர் திட்டாவணத்தை தொடரும் நிலையில் இல்லாத போது அவர் அத்திட்டாவணத்தை
அத்திட்டாவணத்தை என்ன பண்ண முடிவுக்கு கொண்டு வரலாம். சரியா? அந்த இன்சூரடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து அதை வந்து என்ன பண்ணல, அவங்களால கண்டினியூ வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டாவணத்தை என்ன பண்ணலாம், அவங்க வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத்திட்டாவணத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்போது அவர் குறிப்பிட்ட தொகை காப்பீட்டு தரணிடமிருந்து பெறுவார். சரியா? திட்டாவணத்தை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வரும்போது காப்பீட்டு தரணிட்ட என்ன பண்ணுவாங்க, அதுக்கான தொகை வந்து பெறுவார். இந்த தொகை எனது விடுமதிப்பு எனப்படும், சரண்டர் வேல்யூ அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு விடுமதிப்பு ஒவ்வொரு திட்டாவணத்துக்கும் அதன் காலம் மற்றும் தன்மைக்கு ஏற்றாற்போல் விகிதாச்சார அடிப்படையில் வேறுபடும். சரியா? இந்த சரண்டர் வேல்யூ வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரண்டர் வேல்யூ என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், இந்த ப்ரொப்போர்ஷன் என்ன ஆகுனாக்கா அது வந்து வேறுபடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விடுமதிப்பானது திட்டாவணம் துவங்கிய காலம் முதல் முடிவுக்கு கொண்டு வரும் காலம் வரையில் செலுத்திய முனைவு தொகையினை கொண்டு கணக்கிடப்பட்டு அளிக்கப்படும். இந்த சரண்டர் வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, காலம் முடிகிற வரைக்கும் என்ன ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்குலேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ரீஇன்சூரன்ஸ் மறு காப்பீடு. இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இன் விச் அண்ட் இன்சூரர் enters into a contract with another insurer to insure the whole or a part of risk covered by the first insurer. It happens when an insurance company feels that it cannot bear the entire risk along by itself. In such case, it transfer a part of the risk to the other insurance அப்படிங்கிறாங்க. அதே காப்பீட்டு ஒப்பந்தப்படி காப்பீட்டு நிறுவனம் மற்றொரு காப்பீட்டு நிறுவனம் இணைந்து இடரின் மொத்த சுமையை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தத்தில் ஈடுபடும் மறு காப்பீடு எனப்படும். அப்போ 2 இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த விபத்து வந்து ஏற்பட்டோன்னே 2 இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பீட்டு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஜாயிண்ட்டாக வந்து சேர்ந்து அதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? இதன் மூலம் இடரால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் தொகையினை மற்றொரு காப்பீட்டு நிறுவனம் பகிர்ந்து கொள்ளலாம். இடர் பகிரப்படுகிறது. ரிஸ்க் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் இன்சூரன்ஸுங்கிறாங்க. டபுள் இன்சூரன்ஸ்னால் வென் மோர் தென் ஒன் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் டேக்கன் டு கவர் த சேம் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் ரிஸ்க் தென் இட் இஸ் நோன் ஆஸ் டபுள் இன்சூரன்ஸ். இரட்டை காப்பீடு. ஒரு கருப்பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காப்பீடு திட்டங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை இரட்டை காப்பீடு என்று அழைக்கிறோம். சரியா? ஒரு இன்சூரன்ஸ் ஒரு மேட்டருக்கு என்ன பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் மேட்டருக்கு 2 or 3 வந்து பாலிசி வந்து மோர் தென் 1 இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்திருந்தாக்கா அது பேர் என்ன, டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பிஸ்னஸ் ரிஸ்க். சரியா? பிஸ்னஸ் ரிஸ்க்குனாக்கா என்னன்னாக்கா, insurance covers various risk of trade and other. Therefore, the concept of risk need to be studied. The term business risk refer to the possibility inadequate profit or even loss due to uncertainties or unexpected event. Risk is different from uncertainties. தொழில் இடர்பாடுகள். காப்பீடு வியாபாரிகளையும் மற்றவர்களையும் பல்வேறு இடர்களிலிருந்து பாதுகாக்கிறது. சரியா? காப்பீடு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, காப்பீடு வியாபாரிகளையும் பிஸ்னஸ் மேனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி வியாபாரி மற்றவங்களையும் என்ன பல்வேறு இடர்கள்லேருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறாங்க. ட்ரேடர் அண்டு அதர்ஸ் வந்து என்ன பண்ணிடுது, வேரியஸ் ரிஸ்க்லேருந்து அவங்கள வந்து ரிஸ்க்லேருந்து காப்பாற்றுது, ஹெல்ப் வந்து பண்ணுது. எனவே இடரை பற்றி படிப்பது அவசியமாக. ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து படிக்கிறதுன்னு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கிறாங்க. இடர் என்பது நிச்சயமற்ற அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளால் போதிய அளவு லாபம் ஈட்டாமல் இருத்தல், அதிக நாட்டம் ஏற்படுவது ஆகியவற்றை குறிக்கும். சரி? அதேமாதிரி ரிஸ்க்குங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமற்ற தன்மை. சரியா? நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டினிட்டி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அன்சர்டினை எதிர்பாராத நிகழ்வு. சரியா? சர்டின நிகழ்வு தான் அன்சர்டினை எதிர்பாராத நிகழ்வு. சரி? அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராதது. சரியா?
போதிய அளவு லாபம் ஈட்டாமல் இருத்தல், அதிக நட்டம் ஏற்படுவது ஆகியவற்றை குறிக்கும். இடர் என்பது நிச்சயமற்ற தன்மையிலிருந்து மாறுபட்டது. ரிஸ்க்குங்கிறது என்னது, அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன்சர்டனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இடர் என்பது நிச்சயமற்ற தன்மை, நிச்சயமாக நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது நம்மளால் அதை வந்து ஏன்னா ஊகிக்க வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது